சென்டிமெண்ட் ஃபீலாக இருந்தது. ரொம்ப கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா எமோஷனலாக இருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டோம் அதில். ஸோ இந்த மூவி வந்துட்டு எமோஷ்னலாக எல்லாருக்கூடயும் கனெக்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்குது, குடும்ப படமாகவும் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. குழந்தைங்கள்லாம் இட்டுன்னு வந்து கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஃபேமிலி படமாக இருக்குது, சென்டிமெண்ட்டாக இருக்குது. இப்போ பெண்களுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்த படமாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாம், பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது மேடம் சார், பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு. லாஸ்ட் சீன் தான் நல்லா இருந்தது. எல்லாரையும் வந்து பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலியோட. வீக்கெண்டுக்கு நல்ல ட்ரீட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம். ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருந்தது, அதுக்கப்புறமா எண்டிங்கில் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குது சார், படம் பார்க்கலாம். நான் படம் உண்மையிலுமே ரொம்ப மனிதன் தெய்வமாகல படம் ரொம்ப நல்லா இருக்கு. செல்வராகவன் சார் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி அவரோட நடிப்புக்கு ஒரு தீனி போட்ட மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அவருக்கு இணையாக எல்லாருமே ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து உண்மையிலும் பெண்கள் நிறைய பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இது. உண்மையிலுமே எல்லாருமே ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு இயல்பான ஒரு கதை. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு பாருங்கள், உங்களுக்கே புரியும். படம் நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குது இந்த கதைக்கு. ஸோ டென்னிஸ் மஞ்சுநாத் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். செகண்ட் ஆஃப் செம்மையாக இருக்குது. அதோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் ரொம்ப ஒரு குட் ஃபேமிலி ட்ராமா மூவி. நல்லா இருக்குண்ணா. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. நான் மனிதன் தெய்வமாகலாம் பார்த்துட்டு வரேண்ணே. நல்லா இருக்குண்ணே, படம் பார்க்கலாம். அது ஒரு சமூக கருத்து பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். தேங்க்ஸ். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்ல ஒரு வில்லேஜ் பேட்டர்னாக இருக்குங்க. நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா இதில் நடித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைவாக ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் ஃபேமிலி இருக்குல்லங்களா, அங்கே எப்படி அது மாதிரி படம். இது படம் பார்த்த மாதிரி தெரியல, ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காருங்க. நல்ல கண்டு நல்ல படம், அருமையாக இருக்குங்க. சென்டிமெண்ட் ஃபீலாக இருந்தது. ரொம்ப கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா எமோஷனலாக இருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டோம் அதில். ஸோ இந்த மூவி வந்துட்டு எமோஷ்னலாக எல்லாருக்கூடயும் கனெக்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். சீரியஸாக எல்லாருமே வந்து பாருங்கள். படம் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து என்னென்னா அந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க எல்லாருமே. லாஸ்ட்டில் வந்து நல்ல ஃபைட் சீனாகவும் இருக்கட்டும், எமோஷ்னலாகவும் இருக்கட்டும், லாஸ்ட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். சார், நான் வந்த படம் வேறு, பட் எனக்கு டிக்கெட் கிடைக்கல அந்த படத்துக்கு. ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம செல்வராகவன் சார் நடித்த படம் இன்றைக்கி ரிலீஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக நான் போனேன் அதிர்ச்சியமாக. பட்டு உள்ளே போய் பார்க்குறேன், படத்தோட ட்ராவலிங்கே வேறு மாதிரி இருக்குது சார். நல்லா செம்மையாக வந்துருக்குது படம், சான்ஸே இல்லை. ஒரு ஃபேமிலியோடு என்டர்டெயின் பண்ணலாம். படம் அருமையாக எடுத்துக்கிறாரு டைரக்டரு. தேங்க்யூ. மூவி நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் சூப்பர். ஓகே, சாங் எல்லாமே ஓகே, நல்லாயிருக்கு. செல்வராகவன் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காரு ஆக்டிங். அவருக்கு கொடுத்த அந்த ஆக்டிங் அவர் எப்படி பண்ணுவாரோ அதேமாரி இருக்குது. அவர் படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ தான் அவர், ஹீரோ தான். ஆமாம். கதைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாலியல் வன்கொடுமை வெளிநாடு அதை பற்றி கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி படம் தான். எமோஷ்னல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை, செகண்ட் ஹாஃப்ல நல்லா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. நான் அவங்க மூவி நான் பார்த்தது இல்லை. செல்வராகவன் படத்தில் வந்து எப்படி கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், ரத்த கலரியா அந்த அப்படி தான் முடிச்சிருக்காங்க.